நான் சொல்கிற மாதிரி சிக்கன் குழம்புக்கு இந்த ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சி செஞ்சு பாருங்கள். உங்கள் சிக்கன் குழம்போட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம், 1 பச்சை மிளகா, 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 5 போல் முந்திரி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 தக்காளி சேர்த்து நல்லா குழைவாக வதக்கிக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் சேர்த்துக்கோங்க. இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் கொத்தமல்லி தழை போட்டுட்டு குக்கர் மூடி 2 விசில் வச்சு எடுங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிங்கன்னா வீடியோ அவ்வளோ வாசனையாக இருக்கும். செம சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. இது சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.